Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 3D ஹேண்ட் காஸ்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்காக காஸ்டிங் கிட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த காஸ்டிங் கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசானில் ஒரு 2 இயர்ஸ் பக்கமாக இருக்கும் அப்போ வாங்கினது. ஸோ அப்போ இருந்து அகரனுக்காக தான் வாங்கினது. பண்ணணும், ஒரு மெமரி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ அங்கே தான் வச்சுருந்தேன் இந்த பவுட்ரு வாங்கினது. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ முதல்ல நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மோல்டிங் பவுடர். ஸோ அதான் வந்து ஸ்டெப் 1க்கு நமக்கு தேவை வந்து மோல்டிங் பவுடர் தான். ஸோ அது 2 பேக் நமக்கு வந்து வந்திருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா 450 கிராம்ஸில் கலர் ப்ளூ கலராக இருக்க மாதிரி பவுடர் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே 450 கிராம்ஸ் இருக்கும். அண்ட் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சேஃப் தான் இது யூஸ் பண்ணுறது. ஏதாவது அலர்ஜியோ இந்த ஸ்கின்ல ஏதாவது ஆகிடும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபாஸ்ட்டாக செட் ஆகக்கூடிய பவுடர் தான். அண்டு காஸ்டிங் பவுடர் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் இருக்குது. அண்ட் இதோட வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1300 கிராம் அளவுக்கு நமக்கு வந்து வெயிட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து சாண்டில் கலரில் இருக்குது. ஸோ இதுலேயே நிறைய நான் அப்போ சர்ச் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அண்ட் இந்த கிட்டில் நான் வேறு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் இருக்குது. இது எல்லாமே ஒரு சிங்கிள் கிட்டில் நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்து வரும். தனித்தனியாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷனும் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மெமரி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ஸ்டெப்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மோல்டிங் பவுடர். அது எந்த ரேஷியோவில் நான் வந்து மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம், எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அச்செல்லாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா காஸ்டிங் பவுடர் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதோட மிக்சிங் ரேஷியோ அண்டு எவ்வளோ டைம் வரைக்கும் நம்ம வைக்கணும், அதுக்கப்புறம் நோட்டும் போட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து க்ளீனாக இந்த பேப்பரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மிக்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த பேப்பர்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம அகரன் கை வந்து குட்டியாக தானே இருக்கும். அதனால் கொஞ்சமாக பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி அவன் கைக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதாவது காஸ்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அவன் கைக்கு அளவாக இருக்க மாதிரி ஒரு குட்டி பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரியே எடுத்துக்கோங்க. இல்லைனா நிறைய மோல்டிங் பவுடர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். இப்போ அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்திருக்க கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு வந்து அந்த மோல்டிங் பவுடர் இருக்குது இல்லையா. ஸோ மோல்டிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன போட்டிருந்தாங்கன்னா 1 கப் அளவுக்கு பவுடருக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ 2 கப் அளவுக்கு நம்ம பவுடர் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். இப்போ தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே நம்ம வந்து கலக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். கலக்கிறதுக்கு ஒரு கரண்டியோ இல்லை வந்து எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை விஸ்கோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து கலக்கிக்கலாம். நான் வந்து ஒரு குச்சியை வச்சு கலந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பேப்பர்லேயே போட்டிருக்கான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக கட்டிகள் வந்து வரும். அது வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கட்டியில் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா எலக்ட்ரிக் பீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பெஸ்ட்டாக நல்லா கிடைக்கும். என்கிட்ட இங்கே எலக்ட்ரிக் பீட்டர் அம்மா வீட்டில் இல்லை. அதனால் இந்த மாதிரி நான் ஒரு கரண்டியோ குச்சியோ அந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கலக்க கலக்க கொஞ்சம் வந்து கெட்டியாகும். ஸோ அது வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். நம்ம இது கலக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அகரன் கைக்கு வந்து எண்ணெய் போட்டு வச்சுருக்கணும். நான் அதை வந்து மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலக்க கலக்க இது நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம கையை வந்து உள்ளே விடணும். அகரனுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அவன் கொஞ்சம் பயந்துட்டான். ஸோ கையை வந்து உள்ளே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நான் அந்த பாக்ஸோட அடி வரைக்குமே போய் கையை வச்சுட்டான். அவன் மேலே தூக்குனாலும் அவன் கொஞ்சம் அழுகிற மாதிரி ஆயிட்டானா. சரி நானும் ஓகே அவனை ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி வைக்கிறானோ அப்படியே இருக்கட்டும், அது எப்படி வேணால் வரட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கையை மட்டும் ஜஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டேன். அவன் எப்படி வச்சுருந்தானோ அப்படியே நான் விட்டுட்டேன். கை எதுவுமே மேலேயும் தூக்கல, எதுவுமே பண்ணல. நம்ம கை இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம அப்படியே விடணும். அப்போ தான் வந்து அது நம்மளோட அச்சு, கையோட அச்சு இருக்குல்லையா, அது நல்லாவே வந்து செட் ஆகும். ஸோ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மேலே தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வந்து கெட்டியாக இருக்கும், கையில் நமக்கு எதுவுமே ஒட்டாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம கையை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அகரன் எப்படா கையை வெளியே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே உட்காந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் உள்ளே விடும்போது தான் ரொம்ப வந்து அழுகிற மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்குவே வந்து ஓகேவா ஆயிடுச்சு, பிடிச்சிருந்துச்சு அவனுக்குமே. ஸோ இப்போ நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம கையை வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உள்ளே நல்லா வந்து குழப்பி நல்லா பாக்ஸோட அடிவடைக்குமே அவன் உள்ளே கையை விட்டுட்டான். பட் பார்க்கலாம் இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டிங் பவுடர், நமக்கு அந்த சாண்டில் கலர் பவுடர் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்க்கணும். அதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எவ்வளோ பவுடருக்கு எவ்வளோ தண்ணின்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அது கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ண தெரியல, என்கிட்ட மெஷர்மெண்ட்டும் இல்லை. அப்படிங்கிறனால நானே என்ன பண்ணேன் அப்படின்னா பவுடர் சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். அவங்க சொல்லியிருந்தாங்க தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா கையை வச்சு கலக்கும் போதே தெரியும் அந்த மாவு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்தில் நம்ம கரெக்டாக கட்டியெல்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்தியாச்சு. இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா வந்து தட்டி கொடுத்துருங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் நமக்கு வந்து போயிடும். இது வந்து ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா செட் பண்ண விட்டீங்க அப்படின்னா செட் ஆகிடும்னு அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாங்க. 2-3 மணி நேரம் அளவுக்கு. நான் ஒரு 2.5 மணி நேரம் அளவுக்கு தான் விட்டுருந்தேன். இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். நைஃபை வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு இப்படி கவுத்திங்க அப்படின்னாவே நல்லா அன்மோல்ட் ஆகி வந்துடும். இப்போ அந்த ப்ளூ கலரில் அந்த மோல்டிங் பவுடர் செட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு மெதுவாக எடுத்தோம் அப்படின்னாவே அது நல்லா வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாஃப்டாக நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ அது மாதிரி மெதுவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கேஸ்டிங் வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவன் உள்ளே எந்த அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணி உள்ளே இது பண்ணி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எடுத்த உடனே இந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்து மேலே ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறமா அந்த காஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா செட் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கனாவே நல்லா வந்து அது செட் ஆகிடும். ஸோ மேலே இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கிறது எல்லாமே நல்லா காஞ்சி ட்ரை ஆகிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தியோ இல்லை ஊசி இல்லைனா டூத் பிக்கு, அதுக்கப்புறம் இல்லைனா அந்த சாண்ட் பேப்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வச்சு நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் காஸ்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அங்கங்கே கொஞ்சம் வந்து மேடு பள்ளமாக அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேப் வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்துக்கலாம், ஈவனாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி. என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. ஸோ நைஃப் கத்தி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஷேப் கரெக்டாக அவனோட விரல் இது மாதிரி கரெக்டாக அதை வந்து ஷேப் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாகவும் என்னால் பண்ண முடியல. ஏன்னா அந்த சாண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவுமே இல்லாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நைஃப் மட்டுமே வச்சு கரெக்டாக இந்த மாதிரி ஸ்மூத்தன் பண்ணிட்டேன் நான் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இப்போ நல்லாவே ஹார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ விரல் அந்த நுனி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு இது ஆயிடுச்சு அவன் கொஞ்சம் உள்ளே ஷேக் பண்ணனால. மற்றபடி அவனோட விரல் அதெல்லாமே வந்து கரெக்டாக தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா முதல்லையே நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் மிக்ஸ் பண்ண உடனே அதுக்கு முன்னாடியே ஆயில் வந்து அப்ளை பண்ணி அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே விடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரை பார்த்திங்க அப்படின்னா அகரனும் நானும் வந்து சேர்ந்து வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரை பண்ணலாம், அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதே மாதிரி பாக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ 3 கப் அளவுக்கு வந்து பவுடர் சேர்த்துருக்கோம். ஸோ நானும் உள்ளே விடுறேன் இல்லையா, ஸோ பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுங்கனால 3 கப் அளவுக்கு பவுடர்
பவுடருக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் அதே மாதிரியாக கட்டியெல்லாம் இல்லாமல், கொஞ்சம் பெரிய பெரிய கட்டி இல்லாமல் கொஞ்சம் சின்ன கட்டி இருந்தாலும் ஓகே. பட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியாகும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸோ முன்னாடியே நான் வந்து எண்ணெய் தடவி கை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே செட் பண்ணி நான் வச்சுருந்தேன் நானும் அகரனும். ஸோ அது நல்லா கெட்டியான உடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் அகரன் கையை பிடிச்சி உடனே உள்ளே விட்டுட்டோம். ஸோ நான் பாட்டம் வரைக்கும் கொண்டு போகவே இல்லை, நானும் கை உள்ளே வச்சுருக்கனால கரெக்டாக அவன் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனுமே ஹோல்ட் பண்ணி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அதை செட் ஆகிற வரைக்குமே. ஸோ இதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலுமே ரொம்ப கரெக்டாக வரும். எனக்கு வந்து எதுவுமே தெரியாமல் நான் அட்டன் பண்ணனால, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால அகரனும் கொஞ்சம் பயந்துட்டனால கொஞ்சம் விரல்லாம் அங்கங்கே அசைஞ்சிட்டனால அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே நல்லா ஓரளவுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த விரலோட அச்சு எல்லாமே. இப்போ நம்மளோட கேஸ்டிங் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதை வந்து நல்லா தோசை மாவு பதத்தில் கரைச்சி கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ கையை வச்சு கலந்துக்கோங்க, ஒன்றும் ஆகலை. நான் கையை வச்சு தான் மிக்ஸ் பண்ணேன் இந்த கேஸ்டிங் பவுடரை. ஸோ என்னோடய கேஸ்டிங் பவுடர் வந்து சாண்டல் கலர்லேயே இருக்கிறனால நான் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது வந்து வேறு கலர்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸ்டிங் பவுடர் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ கட்டியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பவுடர் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, நல்ல தண்ணி, அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வேறு ஏதாவது உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து அவங்க தெளிவாக அது எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அது படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 3 மணி நேரம் நல்லா செட் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நைஃப் வச்சு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே அன்மோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நிஜமாகவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அகரனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதை விட செகண்ட் டைம் பண்ணும் போது அவனே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான், அம்மா இன்னொரு டைம் பண்ணலாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அதனால் நானும் அகரனும் சேர்ந்து வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். அது ரொம்பவே அழகாக வந்திருந்துச்சு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் போட்டிருந்த ரிங்கோட அந்த அச்செல்லாம் பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அகரனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அண்ட் அகரனோட கை இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அவனோட விரல்லாம் அவ்வளோ அழகாக விழுந்துருந்துச்சு. ஸோ மெதுவாக நம்ம அந்த மோல்டிங் பவுடர் அந்த மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த அப்படியே மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னாலுமே அது தனியாக வந்துடும் நமக்கு. அது எடுக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே காய விட்டீங்க அப்படின்னா அப்படியே காஞ்சிடும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் போதே நம்ம நல்லா வந்து ஸ்மூத்தன் பண்ணி நம்ம வேணுங்கிற இடத்துல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பண்ணி இப்போவே அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சாண்ட் பேப்பரோ இல்லை நைஃபோ ஊசி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நல்லா லெவல் பண்ணிட்டோன்னா அது காஞ்சி வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 hour அப்புறமா கூட நீங்கள் எடுத்து அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு செகண்ட் டைம் நாங்கள் பண்ணது. ஸோ இதை நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிட்டு நான் என்னோடய நைஃபு அதை வச்சே தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஊசி அதை வச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தன் பண்ணி ஓரளவுக்கு இதை வந்து ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த மோல்டிங் பவுடர் குட்டி குட்டி கட்டி இருந்துச்சு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நமக்கு அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். நமக்கு எங்கேயுமே மேடு பள்ளமாக அந்த மாதிரி வராமல் ஒரே மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்கும். அந்த ரிங்கோட ஃபினிஷிங் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக வந்து வந்திருக்கு. அண்ட் நெயில்ஸுமே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வந்து அதோட இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு ரிங்கோடதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கரெக்டாக எக்ஸாக்டாக வரலைனாலுமே அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ரொம்ப அழகான ஒரு மெமரி இது. நம்ம இப்போ இல்லை, இன்னும் லைஃப் லாங் இது வந்து நம்ம கூட வரக்கூடியது. ஸோ இந்த அழகான ஒரு மெமரியை நம்ம செஞ்சு நம்ம ஷோகேஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே ஒரு சந்தோஷமாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பண்ணணும்னு சொல்லி ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே செகண்ட் அட்டெம்ப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிது. ஸோ இப்போ வந்து பெயிண்ட் எங்ககிட்ட வீட்லேயும் சரி கடையும் இல்லாதனால அவைலபிளாக இல்லை. அதனால் நான் பெயிண்ட் பண்ணலை. யூஸ் பண்ண கேஸ்டிங் பவுடர் சாண்டில் கலராக இருக்கிறனால ஸோ இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா பெயிண்ட்டு வாங்கிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் லிங்க் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அமேசானில் நான் வாங்கினது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி. இப்போ எப்படி இருக்குது, என்ன ஆஃபர் அவைலபிளாக இருக்கா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்னும் என் சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும், எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த கேஸ்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.